இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? எத்தனாக ஒன்றுமில்லாதவனாக குதிகால் பிடிக்கிறவனாயிருந்த யாக்கோபை தேவன் ஆளுகை செய்கிற ஒருவனாக மாற்றி காலா காலங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் யாக்கோபுக்கு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து அவன் இஸ்ரவேலாக மாற்றினது போலவே இன்றைக்கு எங்களை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மெய்யான ஆசீர்வாதம் என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை உலகம் அமேன் கண்டு அறிய வேண்டும் என்பதே. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட்டால் அதுவே ஆசீர்வாதம். நாம் இஸ்ரவேல் ராஜரீகம் பண்ணுகிற நபர், தேசம், குடும்பம் என்று அறியப்பட்டால் அதுவே மெய்யான ஆசீர்வாதம். இத்தனை பேர் இவ்விதமாக ஜெபிக்க வாஞ்சிக்கிறீங்க, கர்த்தாவே என்னையும் இவ்விதமாக ஒரு இஸ்ரவேலாக மாற்ற வேண்டும், கர்த்தர் ஆளுகை செய்கிற கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற நிலவரத்தில் என்னுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக மெய்யாக நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆளுகை செய்கிற ஒரு நபராக, குடும்பமாக, தேசமாக உங்களையும் மாற்ற வாஞ்சிக்கிறார். நீங்கள் மெய்யாகவே இஸ்ரவேல் ஆயிருப்பீர்கள்.